எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பலஸ்ருதியில 5வது ஸ்லோகம். பலஸ்ருதியில 5வது ஸ்லோகம். பக்திமான்ய சதோத்தாய சதா தோத்திரம் பண்றவன் சதோத்தாய பக்திமான்ய சதோத்தாய சுசிஸ் தக் கதமானதக சகஸ்ரம் வாசுதேவஸ்ய நாம்னாமேதத் பிரகீர்த்தியத். இன்னைக்கு இந்த 5வது ஸ்தோத்திரத்தோட இதை நல்ல அர்த்தம். பக்திமான்ய சதோத்தாய சுசிஸ்தக் கதமானச. மானசன்றது மனசுன்றது மனசு. மானசன்னா தயை கூடிய மனசு. மானசன்னா பக்திமான்ய சதோத்தாய சுசிஸ்தக் கதமானசக சகசிரம் வாசுதேவஸ்ய நாம்னாமேதத் பிரகீர்த்தியே. எப்படி சொல்லணும்னா, பக்திமான்ய சதோத்தாய சுசிஸ்தக் கதமானசக சகசிரம் வாசுதேவஸ்ய நாம்னாமேதத் பிரகீர்த்தியே அப்படி சொல்லணும். பக்திமான்ய சதோத்தாய சுசிஸ்தக் கதமானசக சகசிரம் வாசுதேவஸ்ய நாம்னாமேதத் பிரகீர்த்தியேத் அப்படின்னு சொல்லணும். இது இப்ப இந்த ஸ்லோகத்தோட விளக்கத்தை பார்ப்போம், இது அர்த்தத்தை பார்ப்போம். பக்திமான்யன்னா பக்திமான் பிளஸ் அய அப்படி இருக்கு. பக்திமான் நமக்கு தெரியும். பக்திமான் என்னன்னு பக்தியோட இருக்கவன். அயன்னா விளங்குறது, இருத்தல். பக்திமானாய் விளங்குபவன், பக்தியோடு இருப்பவன் அப்படி இருக்கான். சதோத்தாய அது சதா தோத்திரம் அய. சதான்னா எப்போதும், தோத்திரம்ன்றது ஜபிக்கிறது மனசுல. அயன்னா இருப்பா நம்ம முதல்ல விளங்குதல். எப்போதும் பெருமாளோட தியானம் பண்ணிட்டு இருக்காங்களே மனசுல, அது பக்திமான்ய சதோத்தாய சுசிஸ்னா தன்னை சுற்றி அர்த்தம். சு பிளஸ் இசின்னு வரும். அது தன்னை சுற்றி, அரௌண்டஸ் அப்படின்றோம் இல்லையா, அதுதான் சுசிஸா தன்னை சுற்றி. தக்கதன்றது சாப்திக குணம். சாப்திகமா இருக்கிற குணத்துக்கு தக்கதன்னு பேரு. ரஜோகதன்றது ரஜோகுணம், ராட்சசம் மாதிரி. தபோகதன்னா தபோ குணம், தியானம் பண்ற குணம். தத்கதன்னா சாப்திக குணம். ஞாபகம். ரஜோகத, தபோகத, தத்கத. அதான் தத்கதன்றது சாப்திக குணம், சாப்திகமா இருக்குது. இந்த மானசன்றதுக்கு பெரிய விளக்கம் இருக்கு. அது ஒரு மணி நேரம் சொல்லலாம். அந்த மானசன்றது எப்படி உருவாகும், எப்படி நமக்கு மானசன்றதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம கிட்ட இந்த மானசன்றது பாவம் எப்படி இருப்பாங்க. மானசன்றது ஆக்சுவலா மனசுனா மனசு. மானசன்ன மனசுல தயை சேர்ந்திருக்கிறது. தயைன்றது உங்களுக்கு தன்னால உள்ளுக்குள்ள ஊறுகின்ற இறக்கம். நம்மளுக்கு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாங்கன்னு வைங்க, அவங்கள பார்த்த உடனே ஐயோ பாவமா இருக்கேன், ரொம்ப பாவமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறமே, அது ஒரு தயையில. அதுவும் அது தயை தான். அது தயை தான். அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்குது. ஒருத்தர் ரோட்ல அடிபட்டுறான், காலில் அடிபட்டு ரத்தம் கொட்டிட்டு இருக்கு, அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டுமே, அது கூட தயை தான். அதுக்கு பேரும் தயைன்னு தான் பேரு. அந்த மாதிரி இது பண்றது அது என்னன்னா, அது உங்களால பண்ண முடியாது, ஆனா உங்க மனசு கடந்து துள்ளாடுறது, அது அல்லாடுறது அப்படின்ற மாதிரி. அது அந்த தயை அது நினைச்சா நீங்க வாங்கிடலாம். அதை யாராவது உங்ககிட்ட கொடுத்தா கொஞ்சம் வாங்கி, அதாவது உங்களுக்கு எண்ணம் இருக்கு, அவனோட வலியை குறைக்கணும், அவனோட அந்த கஷ்டத்தை போக்கணும்ன்ற அந்த எண்ணம் உங்க மனசுல இருக்கு, ஆனா உங்களால பண்ண முடியாது. அது தயை, அதுவும் தயை தான். அதே மாதிரி இந்த பிச்சை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, வயிற்றுக்கு ஏதாவது பண்ணணும், உங்களால கொடுக்க முடியும். எதையாவது கொடுத்து உங்களால, அதாவது பொருள் ரீதியா கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுது. அவங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை கொடுத்து அவங்களோட அந்த பசியை போக்குறது, அவங்களோட அந்த பிச்சை எடுக்கிற அந்த தன்மையை போக்குறது, அதுவும் தயை தான். அதே மாதிரி அவங்களுக்கு இயலாத காரியங்களை செஞ்சு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது கூட தயை தான். ஒருத்தர் கண்டு தெரியாத நிற்கிறார் ரோட்ல, அவரை கையை பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ணி விடுறோம் பார்த்தீங்களா, அது கூட தயை தான்.
அதுக்கு பேரு தயை தான். இது மாதிரி 100 விதமான தயை இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. அதுதான் தயாசதகம்னு இவரே தேசிகன் எழுதியிருக்கார். ஒரு இதுவே எழுதியிருக்கார். 100 பாடல்கள், சதம்னா 100, 100 பாடல்கள் இந்த இதை பத்தி எழுதியிருக்காரு, தயையை பத்தி. தயைன்றது மானச, அதான் மானசன்றது அதான் தயாசதகம்னு தேசிகன் 100 பாட்டு எழுதியிருக்காருன்னா பாத்துங்க. அதான் தயைன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒவ்வொரு நல்ல மனுஷனுக்கும் மனசுலயே ஊறுற விஷயம் அது தயை. தயை வந்து உங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்து வர்றதில்லை. ஆனா அவனை பாடம் கத்துக்கிற மாதிரியோ இல்ல நம்ம வளர்ந்த உடனே நம்மள அறிவு கெட்டின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. தயை வந்து உங்க மனசுலயே ஊறணும். ஊறி வர்றதுக்கு பேர் தான் தயைன்னு பேரு. தயா குணம்ன்றது அதான். அதை பத்தி நிறைய இருக்கு. அது சொல்லணும்னா அதுக்கு வந்து இது இந்த இடம் போறாது. இந்த இடத்துல இதோட தயைன்றது விசேஷமான குணம். மானசன்றது வந்து மானச சஞ்சரன்றது அதான். சஞ்சாரம் பண்ணும்போது மானச தயையான எண்ணத்தோட பெருமாள் சஞ்சாரம் பண்ணுவாராம். பெருமாள் சஞ்சாரம் பண்ணும்போது மனசு வந்து தயையோட கூடிய மனசோட சஞ்சாரம் பண்ணுவாராம். யாருக்கு என்ன உதவி பண்ணலாம், என்ன நம்ம பக்தன் அவன் எங்க அவஸ்தைப்படுறான், என்ன மாதிரி அவஸ்தைப்படுறான், அவனுக்கு என்ன மாதிரி உதவியை பண்ணலாம், இவனுக்கு இந்த கஷ்டமா இந்த உதவியா, அது மாதிரி. அது தெரியாத இருக்காங்க பாருங்க, விஷயம் தெரியாம இருக்காங்க இல்லையா. விஷயம் தெரியாம வச்சுட்டு ஒன்றும் இல்லை. ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு எனக்கு சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ண கூட தெரியாது, அதே கஷ்டம் வச்சுட்டு நான் திண்டாடிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து இப்படி இல்லை அங்கிள், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க, அது கூட தயை தான். அது அறிவு சார்ந்த தயை. அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப அது பெருமையா இருக்கும். அது அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வந்து பத்திங்களா மனசுல, அது கூட தயை தான். ஞாபகம் வச்சுங்க, அது கூட தயை தான். அது மாதிரி தயையில வந்து உங்களுக்கு தெரியாத உங்களால முடியாத விஷயத்த உதவி செய்து உங்களை தூக்கி விடுற எல்லாமே தயை தான். அதுல நிறைய இருக்கு விதங்கள். அது மாதிரி நிறைய நான் சொல்றேன், அப்புறம் சொல்றேன். அதுக்கு ஒரு சான்ஸ் வரும், அந்த நேரத்தில் அதை பத்தி சொல்றேன். தயைன்றது விசேஷமான குணம், ஞாபகம் வச்சுங்க. தயைன்றது ரொம்ப விசேஷமான குணம். அதுதான் இங்க மானசன்றது. அதுதான் சொல்ல சான்ஸ்கிரிட்ல மானசன்றது வந்து அதான். மனசுன்றது மனசு, மானசன்னா தயை கூடிய மனசு. தயை கூடிய மனசோட இருத்தல். அதான் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு சாத்விக குணத்தையும் தயை நிறைந்த மனதையும் எப்போதும் கொடுப்பவன். அதான் பத்திமானிய சதோத்தாய சுசிஸ்தக்கதமான சகா. அடுத்தது சகசிரம் வாசுதேவசிய நாம்நாமே பிரகீர்த்தையே. சகசிரம்னா 1000 தெரியும். சகசிரம் வாசுதேவசிய, அஸ்யன்னா எடுத்து, வாசுதேவ அஸ்யன்னா இடம், அந்த இடத்துல அர்த்தம். வாசுதேவ அஸ்யன்னா வாசுதேவன் இடத்துல 1000 நாமங்கள். வாசுதேவனை பற்றியன்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல வாசுதேவன் எடுத்துன்றத வாசுதேவனை பற்றிய 1000 நாமங்கள். நாம்நாமேத, நாம் பிளஸ் நாமேத, நாமம், நாமேதன்னா நாமத்தின் மேல், அந்த வாசுதேவனுடைய 1000 நாமத்தின் மேல் பிரகீர்த்தியேத். நல்லா பாத்துங்க, அந்த வாசுதேவ அந்த சகஸ்ர நாமத்தின் மீது பிரகீர்த்தியேத். பிரகீர்த்தி பிளஸ் ஏத். பிரன்னா மறுதினம், டெய்லி. டெய்லின்றது பிரன்றது வந்து டெய்லின்னு ஒரு அர்த்தம். அது கீர்த்தின்னா கீர்த்தனை, அதாவது இசையால் செய்வது. கீர்த்தி ஏத் செய்பவன், பிரகீர்த்தியேத். அதான் வாசுதேவன் எடுத்து அவனுடைய 1000 நாமங்களை திரும்ப திரும்ப கூறி அனுதினம் கீர்த்தனை செய்பவன் அப்படின்னு அர்த்தம். இது இப்ப நம்ம என்னன்னா, இப்ப நம்ம கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா, தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு சாப்திக குணத்தையும் தயை குணத்தையும் நிறைந்த மனதையும் எப்போதும் கொடுப்பவன். அவனுடைய அதே மாதிரி அவனுடைய 1000 திருநாமங்களை திரும்ப திரும்ப கூறி அனுதினம் கீர்த்தனை செய்பவன் பிறவி கடலை கடக்க முடியும், மோட்சத்தை அடைய முடியும்ன்றதாக இந்த இவர் வந்து யார் சொல்றாருன்னா பீஷ்மர் சொல்றார். தன்னை சுத்தி இருக்காள எல்லாரும் வந்துட்டாங்க, இல்ல தேவர்கள்லாம் வந்து மறைமுகமா கண்ணுக்கு தெரியாம சுத்தி நின்று பாக்குறா. 2 படைகளில் இருந்தும் அர்ஜுனன் 5 பேர், பாண்டவர்கள் 5 பேரு, கௌரவர்கள் மிச்சம் இருக்கிறவங்க, இன்னும் முக்கியமானவங்க கிருபர், கிருபர் வந்து அங்க நிற்கிறார். அப்புறம் அசோத்தாமன் வந்து நிற்கிறார். எல்லாரும் அங்க வியாசர் வந்து நிற்கிறார். எல்லாரும் சுத்தி நிற்கிறாங்க. பகவானும் நிற்கிறார். எல்லாரும் அங்க சுத்தி நிற்கிறாங்க. அவங்களுக்கு நடுவுல பீஷ்மர் சொன்னது
அதுதான் இந்த 5வது ஸ்தோத்திரம் இப்ப நம்ம பார்த்தோம். பக்திமான்ய சதோத்தாய சுசிஸ்த கதமானசக சகசிரம் வாசுதேவசிய நாமே பிரகீத்தையே. இது 5வது ஸ்தோத்திரம். ஓகே, தேங்க்யூ.